ஓகே மக்களே, ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இது வந்து ஒரு ஷாம்பு வந்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு அப்படியே ஃபுல்லாக வண்டி ஃபுல்லாக ஷாம்பு அடிச்சுட்டு இங்கே பாருங்கள் வாட்டர் வாஷ் பண்ணுவாங்க. வாட்டர் வாஷ் பண்ணுறதுக்கு முதல்ல உள்ளுக்கு ஃபுல்லாக ஒரு ஷாம்பு அடித்து ஃபுல்லாக இன்ஜின் எல்லாமே மண்ணெல்லாம் கழுவிடுறாங்க. அதுக்கு பிறகு இப்படி ஃபுல்லாக பார்ட்ஸாக பிரித்து போட்டு உள்ளுக்கு க்ரீஸ் அடித்து ஆயில் அடித்து எல்லாம் செஞ்சுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இந்த நம்ம இது வந்து செகண்ட் சர்வீஸ். ஸோ ஃபுல் செகண்ட் சர்வீஸ் இப்போ எக்ஸல் எல்லாம் கலட்டி எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் க்ரீஸ் பண்ணிடுவாங்க. இந்த சர்வீஸோட ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகுனுச்சு ஃப்ரீன்னு சொல்கிறாங்க இல்லையா, கூப்பன் ஒன்று கொடுத்து இந்த டிவிஎஸ் கம்பெனியால். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளோட டிவிஎஸ்க்கு செகண்ட் ஃப்ரீ சர்வீஸ் வந்து போட வந்திருக்கோம். ஸோ சர்வீஸ் எப்படி நடக்குது அப்படின்னு இந்த ஃபுல் வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். ஸோ வாங்க அப்படி போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா மக்கள் சர்வீஸ், இதான் புக் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு பார்த்தீங்கன்னா சர்வீஸோடு சேர்ந்து ரிப்பேரிங் சென்டரும் அப்படியே போய்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஓடி இருக்குது நம்மளோட ஆட்டோ வந்து 4104 கிலோமீட்டர் ஓடி இருக்குது ரெண்டாவது சர்வீஸ்க்கு. ஓகே, அடுத்து இதில் சின்ன இஷ்யூ ஒன்று இருக்குது. இந்த சிக்னலில் போட்டு கைக்கு எதை போட்டாலும் டபுள் இண்டிகேட்டர் காட்டுது, அதையும் பார்த்து செஞ்சுக்கணும் என்னென்னு. அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்குது, இந்த கியரை வந்து பார்த்திங்கன்னா போடும்போது 3ஆவதுலேருந்து 4ஆவதுக்கு விழுகுது இல்லை, 3ஆவதுல நின்றுது. ஸோ இதையும் பார்த்து செஞ்சுக்கணும். இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சர்வீஸை போட்டுட்டு போகலாம். ஓகே, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரீ சர்வீஸில் ரெண்டாவது கூப்பன். இது வந்து முதல்ல உள்ள கூப்பன், அது முடிஞ்சு இது வந்து போட்டிருக்கோம். இப்போன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் மாதம் 6ஆம் தேதி. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது கூப்பன். ஸோ முதல் நம்ம வந்து வண்டியை கொண்டு வந்தாக்கி இப்படி தான் வந்து அந்த ஐடோலிக் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே வந்து நுப்பாட்டி கணக்காக ஐடோலிக் வந்து செட் பண்ணிடுறாங்க. ஏன்னா வண்டி வந்து லேட்டாகி வந்து மேலே தூக்கணும். ஸோ மேலே வண்டியை தூக்குறதுக்கு முதல்ல என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாருங்கள், உங்களுக்கு அப்படியே பின்னு கூட்டு போய் காட்டுறேன். ஸோ முதல்ல வந்து இந்த 3 டயர் இருக்கு இல்லையா, 3 டயரையும் வந்து நட்டு எல்லாமே லூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா மேலே ஏற்றின பிறகு லூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக பிடிக்காது இல்லையா. அதனால் கீழே இருக்கும்போதே வந்து நட்டு எல்லாமே லூஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஐடோலிக் பண்ணி மேலே ஏற்றின பிறகு ரோதை கலட்டி எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டுக்கே வந்து நட்டெல்லாம் லூஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு ஒருத்தர் வந்து நட்டெல்லாம் லூஸ் பண்ணி இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மற்றவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள் உள்ளுக்கு பாருங்கள் என்ஜின் ஃபுல்லாக எப்படி சகதி மண்ணுமா இருக்குன்னு. ஏன்னா இந்த சீசன் ஃபுல்லாக இந்த லாஸ்ட் 2 மந்த்தாக நிறைய மழை பெஞ்சு அடுத்து நம்ம ஏரியா வந்து ஒரு அந்த என்னமோ ஒரு படம் ஒன்று விஜய் சேதுபதி வந்துச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருக்குது, அந்த கள்ளிக்காட்டில் பூத்து தாயான ஒரு பாட்டெலாம் வரும். அந்த மாதிரி அந்த சேறுகளில் நிறைஞ்ச ஒரு தூசி நிறைஞ்ச ஒரு ஏரியா தான் நம்மளோட ஏரியா. அந்த செம்மண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மண் உள்ள ஏரியா. அதனால தான் இவ்வளோ வந்து டஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு அப்படியே முன்னுக்கு வந்தீங்கன்னா முன்னுக்கு அந்த டேஷ்போர்ட் பார்ட்ஸ் எல்லாமே அப்படியே மூடிடுறாங்க. ஏன்னா அந்த எலக்ட்ரிக் இஷ்யூ அதெல்லாம் வரக்கூடாங்கிறத தண்ணி பட்டு அதை ஃபுல்லாக மூடிட்டு பின்னுக்கு ஃபுல்லாகவே வந்து ஒரு ஷாம்பு ஒன்று ஃபுல்லாக பிடிச்சிடுறாங்க. பிடிச்சி ஃபுல்லாக ஒரு என்ஜின் பாடி ஃபுல்லாகவே வந்து இந்த ஷாம்பு பண்ணிடுறாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஷாம்புலாம் பண்ணின பிறகு இன்னொருத்தன் வந்து ஒரு பக்காட்டம் எடுத்துகிட்டு வருவான் பாருங்கள் கழுவுறதுக்கு. காட்டுறேன் உங்களுக்கு, இந்த பாருங்கள், அவர் வந்து ப்ரெஷர் கன் எடுத்துகிட்டு வந்துட்டார். ஸோ இதில் வந்து நல்லா ஹை ப்ரெஷர் தண்ணியை பிடிச்சி ஃபுல்லாக வந்து கழுவிடுறாங்க. ஏன்னா வண்டியை ஐடோலிக் பண்ணி மேலே ஏற்றிட்டா அவங்களுக்கு வந்து மற்ற வேலைகளை க்ரீஸ் அடிக்கிறதுக்கும் மற்ற வேலைகள் செய்கிறதுக்கு உள்ள கலட்டுறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ இது வந்து சகதியில் அசிங்கத்தில் எல்லாத்துலேயுமே ஓடின வண்டிகள் தான் ரோட்டில் ஓடும்போது அந்த அசிங்கத்தோடய வந்து இவங்களுக்கு வந்து வேலை செய்யலாம். அதனால் ஃபுல்லாக வந்து முதல்ல பாடி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் மற்ற வேலைகள்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த வேலைகள்லாம் எப்படி நடக்குதுன்னு அப்படி ஒரு நிமிஷம் கூட எஸ்கேப் பண்ணாமல் உங்களுக்கு நான் ஃபுல்லாக வந்து காட்டிடுவேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நீட்டமாக இருக்கும், ஒரு 10-15 நிமிஷம் 20 நிமிஷம் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஆட்டோ சர்வீஸுக்கு கொண்டு போயிருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் சர்வீஸ் பஜாஜா இல்லை டிவிஎஸ்ஸா அப்படின்னு சொல்லுங்கள். டிவிஎஸ் வந்து இப்போ நான் வந்து சர்வீஸ் கொண்டு வந்திருக்கேன். என்ன பஜாஜ் புது ஆர்டர் இருக்குது, சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும், நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். எடுத்ததில் வந்து இப்போ எடுத்து ஒரு 20 நாள் இருக்கும். அதில் ஃப்ரீ சர்வீஸ் வந்து இன்னொரு 1 or 2 வீக்கில் வந்து நான் போயிட்டு போட போகிறேன். அதுலேயும் ஃபுல் வீடியோ வந்து சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன் துண்டு எல்லாமே அப்படியே கழுவுறாங்க. இந்த தண்ணி அடிக்கிற ப்ரெஷருக்கு உள்ள சகதி மண்ணெல்லாம் அடித்து தூக்கி எடுத்துக்கிட்டு போயிடுது. இங்கே பாருங்கள், இப்போ மறுபடியும் அப்படியே ஃபுல்லாக ஷாம்பு பண்ணுறாங்களா, இது ஃபுல்லாக அப்படியே பிடிச்சிட்டு அதுக்கு பிறகு தேய்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். தும்பு போட்டு ஃபுல்லாக தேய்ச்சி கழுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த மக்களே, இந்த பஜாஜில் மாதிரி இல்லை, டிவிஎஸில் வந்து முன்னுக்கு டிரைவிங் சீட்டு கீழே வந்து ஒன்றுமே இல்லை. பஜாஜில் வந்து பேட்டரி இருக்கும், அப்படியெல்லாம் இருக்கனால உள்ளுக்கெல்லாம் கழுவ கஷ்டம். இது வந்து ஒன்றும் இல்லாதனால உள்ளுக்கு சோப்பெல்லாம் அடித்து கழுவிடுறாங்க பாருங்களேன்.
அடுத்த மக்களே இந்த வீடியோ நான் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அங்கிட்டு காட்டுறேன். அங்கிட்டு இது வந்து ஒர்க் ஷாப் ஒன்று, நிறைய என்ஜினெல்லாம் கழட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஆட்டோவெல்லாம் உடச்சி போட்டு வச்சுருக்காங்க செய்கிறதுக்கு. அதையும் நான் உங்களுக்கு சும்மா அப்படி மேலோட்டமாக காட்டுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தேய்ச்சி ஃபுல்லாக உள்ள சகதிக்கு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்க. இன்னொரு முறை ஓட்டோ வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு மேலே ஏற்றுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நினைக்கிறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பாருங்கள். உள்ளுக்கு இந்த வீல் உள்ள எக்ஸல் கலட்டுறது, உள்ளுக்கு வங்கி க்ரீஸ் அடிக்கிறது, ஆயில் பழைய ஆயில் எல்லாமே ஒதுக்குறது. 2 லிட்டர் ஆயில் வந்து மெஷினுக்கு என்ஜின் ஊற்றுவாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒதுக்கிட்டு மறுபடியும் புது ஆயில் போடுவாங்க. ஸோ என்ன ஆயில் வந்து ஊற்றுறாங்க, ஒதுக்குன ஆயில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் எல்லாமே காட்டுவேன். ஓகே, இங்கே பாருங்கள். அந்த டஸ்ட்டெல்லாம் போயிடுது தானே. மக்களே பார்த்தீங்கன்னா கழுவிட்டு இருக்க நேரமே வந்து கரண்ட் போயிடுச்சு. ஸோ இப்போ மறுக்க வந்து கரண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வரும். ஒரு எத்தனை நிமிஷம் போகாமல் தெரில. அதுக்கு பிறகு இதில் சர்வீஸ் வந்து எப்படி ஃபுல்லாக நடக்குது அப்படின்றது ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கழுவுன பிறகு எவ்வளோ க்ளீனாக இருக்குது அப்படின்றது பார்க்கலாம் உங்களுக்கு என்ஜின் சைடெல்லாம். ஓகே, ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் பொடி ஃபுல்லாக கழுவி முடிஞ்சு. ஸோ இப்போ கீழே ஃபுல்லாக கழுவிட்டு எக்ஸல் இருக்குல்லையே அதெல்லாமே கலட்டி எல்லாம் ஃபுல்லாக க்ரீஸ் பண்ணி எல்லாம் க்ளீன் பண்ணி ஆயிலெல்லாம் மாற்ற போகிறாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். ஓகே பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்களும் உங்களை வீலை வந்து சர்வீஸுக்கு போட்டிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டாக செகண்டாக அப்படின்னு சொல்லுங்கள். எத்தனாயிரம் கிலோமீட்டர் போட்டிங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து சரியாக 4180 கிலோமீட்டரில் வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ தேர்ட் வந்து 8180 வந்து தேர்ட் சர்வீஸ் போடுவேன். ஸோ அந்த வீடியோ எல்லாமே நான் உங்களுக்கு படிப்படியாக போட்டு, ஏன்னா இது வந்து இப்போ ஃப்ரீ சர்வீஸ் செகண்ட். இதில் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத எண்டில் வந்து நான் சொல்கிறேன். பே பண்ணும்போது எவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி. தேர்ட் சர்வீஸ் வந்து போடும்போது ஃபுல்லாகவே காசு பே பண்ணணும். ஸோ எவ்வளோன்னு கேட்டேன் அவர்கிட்ட. சொன்னார் 9000 பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே பாருங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றத அப்படி உங்களுக்கு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். ஸோ கிட்டத்தட்ட 375 கிலோ பாரம் இருக்குது. ஸோ எப்படி வந்து ஈஸியாக வந்து ஹைட்ராலிக்கில் மேலே போகுதுன்னு பாருங்கள்.
சில இடத்துகளில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து 2 கம்பி அடித்து தூக்குவாங்க, ஒவ்வொரு சைடும் கழுவும் போது. இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. இது வந்து அவங்களுக்கு ஈஸி கழுவுறதுக்கு, இந்த உள்ளுக்கு எக்ஸல் கலட்டுறதுக்கு, வங்கடி துப்புரவு பண்ணுறதுக்கு, அது எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கனால ஹைட்ரோலிக்லேயே மேலே ஏற்றிடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக போகுதுன்ட்டு. மக்கள் நீங்களும் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எதுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட சர்வீஸுக்கு எவ்வளோ வந்து காஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து எனக்கு வந்து மொத சர்வீஸ் போடும்போது 4850 ரூபாயோ 4900 ரூபாயோ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாதிரி அந்த வீடியோ நான் வந்து போட்டிருப்பேன் எவ்வளோ காஸ்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சர்வீஸ் 2வது சர்வீஸ் முடியும் போது எவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்றதையும் நான் வந்து பில்லோடு உங்களுக்கு காட்டி சொல்லிடுவேன். அதே பிறகு 3வது சர்வீஸில் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். ஏற்கனவே அது வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் இந்த வீடியோவில். ஸோ நீங்களும் சர்வீஸுக்கு போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே மக்கள், ஸோ வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க. ஓகே, மறந்துடாதீங்க நம்மளோட பஜாஜ் ஆர்இ புதிய ஆட்டோ இருக்கு இல்லையா, அந்த எடுத்து 20 நாள் இருக்கும்னு சொன்னேன். கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் ஓடி இருக்கும். ஸோ அது வந்து இன்னொரு ஒரு கிழமையில் இப்போ 30ஆம் தேதி 1ஆம் தேதி வெசாக் இருக்குது. வெசாக்கெல்லாம் முடிஞ்ச பிறகு 5ஆம் தேதி 6ஆம் தேதி வாக்கில் நான் வந்து அதை சர்வீஸுக்கு கொண்டு போவேன். ஸோ அதை வந்து இது மாதிரி சர்வீஸ்க்கு இல்லாமல் பஜாஜ் ஒஃபீஷியல் சர்வீஸ் சென்டர் இருக்குதுங்களே, அங்கே தான் கொண்டு போய்ட்டு நான் வந்து சர்வீஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து பஜாஜ் ஒஃபீஷியல் சர்வீஸ் சென்டரில் வந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்றத ஃபுல்லாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த வீடியோவுக்காக வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 1 or 2 வீக்கில் அந்த வீடியோ வந்து வந்துடும். ஓகே, ஸோ வெசாக் முடிஞ்ச பிறகு கட்டாயம் அந்த வீடியோ வந்து வந்துடும். ஓகே, அதுவும் வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக, இல்லாட்டி போனால் ஆயில் ஃபில்டருக்கு அதுக்கு எல்லாத்துக்கும் காசு எடுக்கிறாங்களா அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து பண்ணி போட்டுருவேன். அடுத்து இப்போ நான் சொல்கிற மாதிரி பஜாஜில் ஃபுல்லாக சென்சர் சிஸ்டத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அது வந்து சிஸ்டம் ஒன்று வச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்களா ஏதாவது நோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லாட்டி போனால் சும்மா எப்பவும் போலவே சர்வீஸ்னு இறங்கிடுறாங்களா அப்படின்னு சொல்லி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ வந்து இருக்கும். ஓகே, ஸோ மறந்துடாதீங்க, இன்னொரு 1 வீக் பிறகு அது வந்து வந்துடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வீடியோ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மக்களே 3 டயரையும் வந்து கலட்டி எடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு எக்ஸல் ஒரு சைடில் கலட்டி இந்த சைடில் உள்ளது அங்கிட்டு உள்ளது வந்து இப்போ கலட்ட போகிறேன். பாருங்கள், மிட்டியில் கட்டுவான்னு நினைக்கிறேன். அதுக்கு வெட்டுப்பாடாக தான் மாற்றணும். ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்கன்னா என்ஜின் ஆயிலை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. அடுத்து வந்து ஆமாம், அங்கே பாருங்கள் என்ஜின் ஆயிலெல்லாம் கொட்டுது எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ஜின் ஆயில் வந்து 2 லிட்டர் வந்து இதுக்கு ஊற்றுவாங்க. இப்போ வந்து நினைக்கிற மாதிரி ஒரு 1 லிட்டர் 1.25 லிட்டர் மாதிரி தான் வந்து வேஸ்ட் கிடைக்குதாங்க. பாருங்கள் கீழே. இப்போ பார்த்தீங்கன்னா பொடியும் வங்கடி எல்லாத்துக்குமே வந்து க்ரீஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஓகே, வங்கடி எல்லாத்துக்குமே க்ரீஸ் அடித்து எல்லாம் முடிஞ்ச பிறகு மறுபடி வந்து எக்ஸல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டயர்லாம் போட்டு எல்லாம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பார்க்கலாம் உங்களுக்கு. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கட்டாயம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ கொஞ்சம் நீட்டமாக இருந்தாலும் டீட்டெயிலாக இருக்கும், ஃபுல்லாக அவங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே,
ஏன் பதம் நீங்கள் இல்லையா எல்லாம் சேர்த்து அது வந்து கிலோமீட்டர் புக்கில் ஓடிப்போம் எத்தனை கிலோமீட்டர்லாம் சொல்லிட்டு ஐயா தான் கிலோமீட்டர் ஆறதாக்கு दूर दी है तूने किलोमीटर दान 8 दे කියන්නේ ஓ 6000 அடுத்து 4000 அப்படின்னா 8000 2 மாதம் 3 மாதமாக வரும் 3 months இல்லை ஃபுல் சர்வீஸ் தான் எல்லாம் பண்ணி தருவாங்க இதெல்லாம் கலட்டி बागानी पोटा खालू तो अंदर आप जंगा रहे यहाँ पर टायर में पोटा दूर गील ना हम ग्रीस गान नहीं जा पाए सामान्य किलोमीटर 10-5 किलोमीटर दागान नहीं अच्छा साथी எக்ஸல் இருக்குது அது இந்த இடமா ஒரு 1500 கிலோமீட்டர் மாதிரி 1500 ஓட்டின பைக்கு வந்து க்ரீஸ் பண்ணிக்குவோம் நம்ம நேரம் இங்கே மாதிரி கொண்டு வந்து நம்ம வெளியே இதெல்லாம் கரெக்டாக க்ரீஸ் பண்ணோம் सामान्य मेरे ग्रीस गान किया कितने करना है आइए ₹800 इतना ग्रीस गान 800 है एన్ని පමීට දුරයිනේ අපි කවුරු කරල්ලේ පළවෙනි පාර ආවේ ලොයා ගන්නත් හරි අමාරුනේ වාගේ බෝඩ් එක ගලවලා අතන පාර අයින එක ඈ අතන වෙල්ලිය අයිනේ බෝඩ් එකක් තිබ්බනේ මේ පැත්තට වෙන්නලා තියෙනවද නෑ අපි එනකොට තිබ්බේ නෑ දැක්කේ නෑ නේද මේ හරිය ගාලා දෙනවා දැන් මාසයක් තමයි අය TVS බෝඩ් එක දාලා ඉන්න මොර තියෙනවද ගේ පාර ආවේ ලොයා ගන්න හරි අමාරුනා
නෑ අයියා ඒකෙත් එන්නේ අලුත් එකේ. වහලා එන්නේ. නෑ නෑ. ආ
මොන ඔයිල්ද මේ ඔයිල් එක නම නෙමෙයි මං ගහන්නේ මෙතනට මොනවටද ඔයිල් දාන්නේ එතකොට ඩිෆරන්ස් එක ඩිෆරන්ස් එකද ஓகே மக்களே நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இது வந்து நான் அந்த சொன்னேன் கியர் வந்து மாத்திர நேரம் அந்த 1 2 3 4 சரியாக மிடில் நிற்கிதில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து இந்த கேபிளை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை செட் பண்ணி முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு ரைடு ஒன்று போயிட்டு வந்து பார்ப்பார் இல்லை ஓகேயா ஏதாவது இஷ்யூலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி ஏன்னா எல்லா இடமும் கலட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதனால் ஒரு சின்ன ரைடு ஒன்று போயிட்டு வருவார் அவர் ரைடை போயிட்டு வந்து வரத்தாட்டிக்கு நம்ம வந்து இப்போ இங்கே உட்கார போகிறோம் வந்த பிறகு நான் உங்களுக்கு வந்து பில்லை வந்து செக் பண்ணுவார் எவ்வளோ கட்டணும் அப்படின்னு பார்த்து சொல்லுவாங்க ஸோ அதையும் உங்களுக்கு வந்து பார்த்து சொல்லிடுறேன் ஓகே அநேகமாக நான் இவரோன்னு சொல்லி நினைக்கிறேன்னா போன முறை மாதிரி ஒரு அமௌண்ட் ஒன்று தான் வரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஓகே ஓகே மக்களே ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4800 வந்து காஸ்ட் ஆகிருக்கு ஆயில் ரெண்டுக்கும் ஃபில்டருக்கும் மட்டும் ஓகே ஆயில் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் ஆயில் வந்து எடுத்திருக்காங்க என்ஜின் ஆயில் மற்றபடி டிஃபரன்ஷியல் ஆயில் வந்து ஊற்றிருக்காங்க அதுக்கு பிறகு ஆயில் ஃபில்டர் ஒன்று போட்டிருக்காங்க இது எல்லாத்துக்குமே சேர்த்து 4800 வந்து காஸ்ட் ஆகிருக்கு ஓகே ஸோ அடுத்து வந்து பஜாஜ் வீல் வந்து போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ini air. ஒரு கார்டு ஒன்று இருக்குது ஓகே மக்களே ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸை ஃபுல்லாக போட்டு வந்துட்டோம் ஃபுல் சர்வீஸில் டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு நான் இப்போ சொல்லிட்டேன் ஸோ இதே மாதிரி நம்மளோட பஜாஜ் இருக்கு இல்லையா நான் பஜாஜ் ஆர்ரி புதிய வீல் ஸோ அதுலேயும் சர்வீஸ் வந்து இன்னொரு 1 வீக்கில் கொண்டு போய் போட போகிறேன் அதுவும் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் ஸோ அந்த வீடியோ வந்து சேனலில் மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கோங்க ஓகே